பார்வதிக்கு உதவுறதுக்காக பண்டாசுரன் இருக்க இடத்துக்கு சிவன் வந்துட்டதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சிவனும் பார்வதியும் எதிரெதிர நிக்க நடுவுல பண்டாசுரன் 2 பேருமே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். அவன் முகத்துல பயம் தெரிஞ்சாலும் சிவன் கிட்ட ரொம்ப திமிராவே பேசுறான். இப்ப என்ன செய்ய போறீங்க மகாதேவா? ராமதேவனா இருந்த வரைக்கும் உங்களோட பக்தனா இருந்தேன், ஆனா எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டீங்கல்ல. உயிரோட இருக்க வரைக்கும் சிவபக்தனா இருந்தேன், ஆனா இப்ப சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் பண்டாசுரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். காளியும் யோசிச்சு பாக்குறாங்க. பத்தி சொல்லியிருப்பா இல்லையா, இந்த எல்லா பிரச்சனையும் என்னாலதான், சாம்பலை கூட என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. பண்டாசுரன் சொல்றான், திரும்ப எரிச்சிருவீங்களா? அப்படி எல்லாம் பண்ணவும் முடியாது, என்ன முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு. சிவனோட கோபம் அதிகமாகுது. இவரோட கோபம் அதிகமாக ஒரு நெற்றிக்கண் ஒளிர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு காளி நேரம் அவர் முன்னாடி நின்றுகிட்டு கோவப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தலையை அசைச்சு அவரை சாந்தப்படுத்துறாங்க. இதை கவனிச்சதும் பண்டாசுரன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். காளி சிவன் கிட்ட சொல்றாங்க, அமைதியாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கமா சிவன் தான் காளி கிட்ட அமைதியாக சொல்லுவாரு. இந்த முறை காளி சிவனை அமைதியாக சொல்லிட்டு இருக்க அவரோட கோபம் கட்டுப்பாட்டுக்கு வருது. சிவன் தன்னோட கோபத்தை சாந்தப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரோட நெற்றிக்கண் நார்மலுக்கு வந்துருது. இப்பதான் அந்த அம்மா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இவரும் அவனையும் போகிறதுக்கு விட்டு அப்படின்னு கேக்குறாரு. காளி எதுவும் பதில் சொல்லாம பார்வதியோட ரூபத்துக்கு மாறுறாங்க. சிவன் கேட்ட கேள்விக்கு பார்வதியா மாறி பதில் சொல்றாங்க. நீங்க உங்களோட நெற்றிக்கண்ணை திறந்திருந்தீங்கன்னா பண்டாசுரனுக்கு அவன் என்ன எதிர்பார்த்தானோ அது நடந்திருக்கும். என்ன சொல்றேன்னு சிவன் கேட்டதும் அவங்க பதில் விளக்கமா சொல்றாங்க. உங்களோட நெற்றிக்கண்ல இருந்து வந்த நெருப்பு தான் பண்டாசுரன். உங்களோட சக்தி உங்களோடய மோதுனா எல்லாமே அழிஞ்சிடாதா? அதுல நம்மளோட வாரிசும் அழிஞ்சிடாதா? பண்டாசுரன் சொன்னது சரிதான். அவன் சொன்ன மாதிரி அவன் ஒட்டுமொத்த தீமையோட வடிவமா தான் இருக்கான். ஆனா அவனை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, பவித்திரமான ஒரு விஷயம், அது தாய்மை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க தானே வழக்கமா சொல்லுவீங்க, ஒரு பெண் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும்னு. இப்போ உங்க மேல வச்சு இந்த நம்பிக்கை இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிவன் தலையசைக்க, அப்படின்னா என்ன நம்புங்க, பண்டாசுரன் நிச்சயமா அழிவான். அழிவை நோக்கி நான் அவனை கூட்டிட்டு போறேன். தாய்மைங்கிற சக்தி அவனை கண்டிப்பா அழிச்சிரும் அப்படிங்கிறாங்க. சிவனும் காளியை பெருமையா பார்த்துட்டு இருக்க என்ன பண்ண போறாங்கிறத பார்க்கலாம். அடுத்த காட்சியில கங்கை அந்த நெருப்பு பந்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களே, அதை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பண்டாசுரனும் வந்துடுறான். அவனை பார்த்ததும் கங்காதேவி பயந்து நிக்கிறாங்க. அதே இடத்துல இவன் அவங்க கையில இருக்கிற அந்த நெருப்பு பந்தையும் பார்த்துறான். நெருப்பு கொளுத்தங்கிட்ட குத்துரு கங்கா அப்படிங்கிறான் பண்டாசுரன். இந்த அம்மா பதில் சொல்ல முடியாம யோசிச்சுட்டு திரும்பறதுக்கு பார்க்க அதுக்குள்ள அவனோட சக்தியை உபயோகிச்சு அந்த நெருப்பு பந்தை அவன் கைக்கு கொண்டு வந்துடுறான். இந்த அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்க. அடுத்த காட்சியில பண்டாசுரனை காமிக்கிறாங்க. பண்டாசுரன் அவன் இருந்த அந்த லூப் மாதிரி இருந்தது இல்லையா, ஒரு மாய வலை மாதிரி இருந்தது இல்லையா, அதுக்குள்ளே சுத்திட்டு இருக்கான். என்ன இது, இவ்வளவு தூரம் நடந்தேனாலும் என்னால இந்த நதியை அடையவே முடியலையே, நதி பக்கம் போகவே முடியலையே அப்படிங்கிறான். ஒருவேளை இது அந்த விஷ்ணுவோட மாயஜாலமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சக்தியை உபயோகிச்சு அந்த மாய வலையை உடைச்சிடறான். அங்க இருந்து விஷ்ணுவும் கிளம்பிடுறாரு. பண்டாசுரன் கைகள்ல நெருப்பு கோலம் இருக்கிறத தாரகாசுரன் பாக்குறான். பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு, அவன் கையில அந்த நெருப்பு கோலம் வந்துருச்சு, இனிமே அது அழியத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பண்டாசுரன் அந்த நெருப்பு கோலத்தை உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அங்கே என்ன செய்யுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்க தாரகாசுரன் சந்தோஷமா அதை கவனிச்சிட்டு இருக்கான். அதே நேரம் தேவர்கள் ரதி எல்லாமே இங்க இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆறாங்க. அக்னி தேவன் இந்திரன் எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பார்வதி வந்துட்டாங்க. பண்டாசுரன் கையில இருக்கிற அந்த நெருப்பு கோலம் உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால அது நிறம் மாற ஆரம்பிக்குது, நீல நிறமா மாறுது. பார்வதியுமே அது ரொம்ப பதட்டத்தோட தான் பாத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சிவன் இப்ப வந்துட்டாரு. பண்டாசுரன் சிவனை பார்த்து சொல்றேன், என்னையா சாம்பலாக்குன, உன்னோட வாரிசு இப்ப நான் சாம்பலாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிவனோட வாரிசு அவனோட நெற்றிக்கண்ல இருந்து அந்த சக்தியை சாம்பலாக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் அந்த நெருப்பு கோலத்தை உடைக்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சிவன் உடனே பார்வதியை திரும்பி பாக்குறாரு, என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி. பண்டாசுரன் சொல்றான், என்னை யாராலும் அழிக்க முடியாது, உருவம் இல்லாதவனை யாராவது அழிக்க முடியுமா, என்ன அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்வதி மூடனே, ஒவ்வொரு தாயுமே மகாகாளி தான், ஏன்னா மகாகாளி தாயா இருக்கிறவ தான். என்ன ஒவ்வொரு சக்தியும் வித்தியாசமா இருக்கும், ஏன்னா சக்திகள் வேறுபடுறதுனால அதோட உருவங்களும் வேறுபடும். என் கண்ணு முன்னாடியே என்னோட வாரிசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிய, மகாகாளி உனக்கு தரப்போற இந்த தண்டனை பார்த்து இனிமே யாருமே எந்த ஒரு தாய்க்குமே தீங்கிழைக்க கூட நினைக்க கூடாது, உன்னோட முடிவு நிச்சயிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பார்வதி சொல்ல எல்லார் முகத்துல இப்பதான் ஒரு நிம்மதி தெரியுது. இப்போ பார்வதியோட உடல் ஒளிர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உருவம் வேறொரு அவதாரத்தை எடுக்குது. பார்வதி வேறொரு அவதாரத்தை எடுக்கிறாங்க. அந்த அவதாரத்துல நிறைய ஆயுதங்களோட நிக்க அவங்க விஸ்வரூபமும் எடுத்து நிக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்ததும் எல்லாரும் அவங்கள வணங்கி நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.